வணக்கம், நான் சுர்சன். இன்னைக்கு நம்ம MIT App Inventor பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம MIT App Inventor என்னன்ற பற்றி பார்க்கலாம். ஸோ MIT App Inventor இஸ் a ஃப்ரீ வெப் பேஸ்ட் டூல் ஃப்ரம் MIT. ஸோ இந்த MIT App Inventorல பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் ஒரு பிகினர் தான். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்ஸ் பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்புறம் நான் அந்த டிசைனர் ஸ்க்ரீன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிகினர் கூட ஈஸியாகவே ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த MIT App Inventor. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைத்தான் எடுத்தோம்னா பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்ச அதை எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் பக்கமாக அதில் கோடிங் பண்ணி நம்மளால் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். ஆனால் MIT App Inventor பற்றி பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி பிளாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பிளாக்குக்கும் ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நம்ம அந்த ப்ரோக்ராம் மட்டும் கரெக்டாக பிளாக்ஸ் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணுறது மூலயமாவே நம்ம ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறேன்னா அந்த கேமில் எப்படி இருக்கணும், எப்படி விளாடணும் அப்படின்றது கொண்டு நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம MIT App Inventor எப்படி ஓப்பன் பண்ணணுன்றத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் MIT App Inventor பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் கூட செட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா MIT App Inventor பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஸ்னு கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் ஆப்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிங்கன்னா நம்மளோட பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே நியூ ப்ராஜெக்ட்னு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன்னா ப்ராஜெக்ட் நேம்னு கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துக்கலாம். ஆனால் நேமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் பார் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் பார் இருந்ததுன்னா அதை அலோவ் பண்ணாது. நம்ம ஸ்பேஸ் பார் பதிலாக அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் மட்டும் தானே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு கேம் எடுத்தேன் அப்படின்னா அதோட ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த கேம் நான் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் ஸ்க்ரீனாக இருக்கும். அப்போ நான் கேம் தோத்துட்டேன், இப்போ அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஸ்க்ரீன்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்து ஸ்க்ரீன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கூட மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதான் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா டிசைனர் பிளாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இப்போ நான் டிசைனர் ஸ்க்ரீனில் இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஸில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்கணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதை இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பேசிக்கான காம்பனன்ட்ஸ், அதாவது இந்த பட்டன், லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கும். அதே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா லே அவுட் இருக்கும். லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட், அப்சல்யூட் அரேஞ்ச்மெண்ட், டேபிள் அரேஞ்ச்மெண்ட், வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா மீடியா இருக்கும். மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஃபைல் பிக்கர், இமேஜ் பிக்கர், கேலரி அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரெக்கார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிராயிங் அண்ட் அனிமேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஏதாவது டிராயிங் ஆப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா கேன்வாஸ், இமேஜஸ் பிரிண்ட், பால்னு பார்த்தீங்கன்னா வரைகிறதுக்கான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிராயிங் அண்ட் இமேஜஸில் இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்சார்ஸ் எடுத்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸாக இருக்கும். ஆக்சிலரேட்டர் சென்சார், பார்கோட் சென்சார், பேரோமீட்டர், கிளாக்கு, ஜைரோஸ்கோப் சென்சார்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு பொறுத்து இருக்கும். ஸோ இந்த அப்பியரன்ஸ்னால் என்னென்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கேன் அப்படின்னா அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இருக்கா, இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாப்பில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுற அப்பியரன்ஸில் சேஞ்ச் பண்ணுற மூலமா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மாற்றணும் அப்படின்னா கலர் மாற்றுறது, சைஸ் மாற்றுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ்னால எதனாலும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இது மூலயமா தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனர் ஸ்க்ரீனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா சைடில் பிளாக்ஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பில்ட் இன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், லாஜிக், மேத்து, டெக்ஸ்ட், லிஸ்ட்டு, டாக்குமெண்ட்ரிஸ், கலர்ஸ், வேரியபிள்ஸ், ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் எடுத்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஒரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம். நம்ம ஒரு பிளாக்குக்கும் என்ன ப்ரோக்ராம்ன்ற மாதிரி நம்ம புரிஞ்சு செஞ்சோம்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஸ்க்ரீனும் முடிச்சிட்டேன், பிளாக் ஸ்க்ரீனும் ப்ரோக்ராமும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இதை எப்படி என் ஃபோனுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி நான் இதை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஏஐ கம்பேனியன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம ஆப்போட கியூஆர் கோட். அது மட்டும் இல்லாமல் யூஆர் கோடிஸ்ன்னு போட்டு நம்மளோட கோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஏஐ டு கம்பேனியன் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணோம்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வரும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்து நம்ம இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிலே டைப் பண்ணுறதுக்கான கோடுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் நம்ம இந்த கோடை டைப் பண்ணி கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். ஸோ நான் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐடி ஆப் இன்வென்டரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியானாலும் ஈஸியாகவே எதனாலும் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அடுத்தடுத்து எப்படி என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லி க்ரியேட்டிவாக நிறைய யோசிக்கலாம். நீங்களும் உங்களோட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.